பூனைக்கு பிரியாணி செய்வது எப்படி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பூனைக்கு பிரியாணி செய்வது எப்படி? எண்ணெயை ஊற்றணும். எங்கள் வீட்டு செல்லங்களுக்கு இன்றைக்கி பிரியாணி செய்கிறோம் பாருங்கள். ஒரு பட்டை, கிராம்பு, மஞ்சத்தூள், அப்புறமா மீன் பிரியாணி செய்வது எப்படி? இதை பார்த்து நீங்களும் உங்கள் செல்லத்துக்கு பிரியாணி செஞ்சு போடுங்க. சாப்பாடு வச்சுருக்கேன், அரிசி வச்சுருக்கேன், 4 டம்ளர் அரிசி. அடுப்பை பற்ற வச்சு சாதம் வச்சாச்சு. சாதம் வேகட்டும். இப்படி கரண்டியை வச்சு கிண்டி விடணும். எங்கள் வீட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் டெய்லி மீன் பிரியாணி செஞ்சு போடுறோம். நீங்களும் உங்கள் பூனைக்கு பிரியாணி செஞ்சு போடுங்க, மீன் பிரியாணி செஞ்சு போடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சாதம் வந்தவொடனே அதை வடிச்சிட்டு மீனை தூக்கி சாதத்தில் போட்டு பெரட்ட வேண்டியதுதான். ரெடி, மீன் பிரியாணி ரெடி. பெரட்டுறது எப்படின்னு பாருங்கள். மீனை பாருங்கள், மீனையும் சேர்த்து தின்னுடுறேன். பாத்திரத்தில் போட்டாச்சு. அதுக்குள்ளே பாருங்கள், இவர் பூந்து விளையாடுறாரு. மீனம்மா பூந்து விளையாடுறாங்க. அதுக்குள்ளே மீன் பிரியாணி செய்ய முன்னாடியே மீனை சாப்பிட்றாங்க. சாதம் ரெடி பண்ணியாச்சு. கொட்டியாச்சு. மீனம்மா பாப்பாங்களுக்கு நீயே தின்னுடுற மீனெல்லாம். இன்னும் 10 ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்களா, அவங்க ஃப்ரெண்டுங்களுக்கு எடுத்துன்னு வைக்கணுமே. ஏம்மா அவ்வளோதாங்க, மீன் பிரியாணி ரெடி. உங்கள் புசிங்களுக்கு மீன் பிரியாணி ரெடி. மொத்தம் 10 பேர் இருக்காங்க. இங்கே 2 பேர் இருக்காங்க, அம்மாவும் பிள்ளையும். அங்கே நாங்கள் பழைய வீட்டில் இருந்தோம் வாடகைக்கு. அந்த வீட்டில் கிட்டத்தட்ட 30 பூனை வச்சுருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போய் இப்போ ஒரு 15 பூனைங்க இருக்காங்க. 5 வருஷமாக அவங்களுக்கும் சோறு வச்சிட்ருக்கேன். 5 வருஷமும் பூனைங்க வளர்க்குறேன். 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 2 வீட்லேயும் பூனைங்க. அந்த பூனைங்களுக்கும் சாப்பாடு எடுத்து போய் வைக்கிறேன், இங்கே இருக்கிற பூனைங்களுக்கும் வைக்கிறேன். இதுங்களெல்லாம் என் செல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க. அவ்வளோதாங்க, ரெடிங்க. சாதத்தை நல்லா கிண்டணும்.
அங்கே இருக்க பார்த்து எடுத்துகிட்டு வரணும். அவ்வளோதாங்க. சாப்பாடு கிண்டி அந்த பூனைங்களுக்கும் ரெடியாக வச்சுக்கணும். தினம் தினம் பூனைங்களுக்கு பிரியாணி ரெடி. பிரியாணி செய்வது எப்படின்னு இதை பாருங்கள். எங்கள் வீட்டு செல்லங்களுக்கும் சாப்பாடை போடுங்க. மன நிம்மதியை தேடுங்க. மனிதர்களோட ஓடுறதோட மிருகங்களுக்கு ஒரு பிடி சாதம் வச்சா நன்றி விசுவாசத்தோட காலத்துக்கும் மறக்காதுங்க. நமக்கு ஒன்றுனா ஓடி வருங்க. உண்மையான நட்போடு ஓடி வருங்க. இது பழைய வீட்டில் இருக்க பூனைங்களுக்கு, இது இந்த வீட்டில் இருக்க பூனைங்களுக்கு மீனாக மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ரெண்டாவது ராஜா, வெள்ளை ராஜா வந்து மீன் மட்டும்தான் சாப்பிடுவார். அவ்வளோதாங்க. பாருங்கள், காத்துட்ருக்கா பாருங்கள். மீன் தான் வேணும் இந்த அம்மாவுக்கு. மாசமாக இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் குட்டி போட்டுருவாங்க. இவங்க கோவக்காரம்மா திடீர்னு அடிப்பாங்க.